தற்போதைய அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். மதுரையில் தனியார் மழலையர் பள்ளியில் குழந்தை தண்ணீர் தொட்டியில் விழுந்து விபரீதம் ஏற்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளியில் நீர் தொட்டியில் குழந்தை விழுந்திருக்கிறது. 3 வயது குழந்தை விழுந்து விபரீதம் ஏற்பட்டிருக்கிறது என்ற அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். மதுரையில் உள்ள தனியார் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்த 3 வயது குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, என்ன நடந்தது? குழந்தை தற்போது எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். விக்னேஷ், மதுரையில் தனியார் மழலையர் பள்ளியில் அஜாக்கிரதையாக திறந்து வைக்கப்பட்ட 15 அடி தண்ணீர் தொட்டியில் பெண் குழந்தை ஒன்று விழுந்த நிலையில் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறது. மதுரை கே நகர் பகுதியில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மழலையர் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அதே பகுதியில் ஸ்ரீ கிண்டல் கார்டன் பள்ளியும் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் ஒத்தக்கடையைச் சேர்ந்த 3 வயது பெண் குழந்தை ஆருத்ரா என்ற பெண் குழந்தை பயின்று வருகிறது. அந்த குழந்தை இன்று விளையாடி கொண்டிருக்கும் போது பள்ளிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய தரைத்தளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய 15 அடி தண்ணீர் தொட்டியில் குழந்தை தவறி விழுந்துள்ளது. அந்த தண்ணீர் தொட்டி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தால் அஜாக்கிரதையாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் குழந்தை தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேலாக தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் குழந்தையின் அலற சத்தம் கேட்டு குழந்தையை மீட்டு தற்போது தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். தற்போது சம்பவ இடத்தில் காவல் துணை ஆணையர் அனிதா விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் குழந்தைக்கு தற்போது தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.